ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4,80,000 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ், 6,00,000 ஆன் ரோட் ப்ரைஸ்க்குள்ளே வாங்கக்கூடிய ஒரு வண்டி. ஃப்ரெஞ்ச் மேக், சுப்பீரியர் ரைட் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங், ஒரு டீசெண்டான என்ஐ இன்ஜின், இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கூடிய சிட்ரான் C3 பேஸ் மாடல் தான் இன்றைக்கி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எங்கள் அண்ணா வந்து C3 பேஸ் மாடல் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கி 4,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காரு. அவரை கூப்பிடுவோம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்போம். ஸோ இதில் வந்து அவருடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவர் வாங்கும்போது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரைட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அவருக்கு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ஓகேயா, மைலேஜ் எப்படி இருக்குது, ப்ராக்டிகாலிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த C3 ஓனரை கூப்பிடுவோம், வாங்க. ஹலோ தம்பி, வணக்கம். எப்படி இருக்கு? ரொம்ப நாளாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு, நம்ம எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்க. பேஸ் மாடல் வந்து கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், வண்டியை பார்க்குறது, அதே மாதிரி யூசர் ரிவ்யூ கிடைக்கிறது இனிமேல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லி வச்சு இன்றைக்கி எப்படியே எடுத்துடலான்னு சொல்லி உங்களை நான் பிடிச்சிருக்கேன். கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன வண்டியெல்லாம் பார்த்தீங்க, அப்புறம் உங்கள் பட்ஜெட் எவ்வளோ இருந்துச்சு, நீங்கள் ஏன் வந்து C3க்கு வந்தீங்க அப்படின்னோட பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhsக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்படிங்கிற போது நம்ம சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். ஷோரூம் போய் பெலினோ, மற்ற வண்டி வேகனரு, எக்ஸ்டீரியர் இதெல்லாம் போய் பார்த்தோம். பட்டு பார்த்துட்டு எனக்கு அது கொஞ்சம் சரி பிடிக்கல அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்புறம் பிரதர் வந்து இந்த மாதிரி சிட்ரான் C3 வந்திருக்கு, நீங்கள் பாருங்கண்ணா, ஒரு டெஸ்ட் ட்ரைவாவது கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காண்டி நம்ம போய் பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம பெலினோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பேசிஸு, வண்டி பெரிய சைஸாக இருக்குது, வண்டி ரோடு கிளியரன்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுக்காக சரி இதுவே போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஃபேமிலியெல்லாம் போய் பார்த்தோம். ஸோ எந்த மந்த் இந்த வண்டி வாங்கினீங்க? இது வந்து டிசம்பர் கடைசியில் எடுத்தாங்க. ஓகே. ஏதாவது ஆஃபர்லாம் பண்ணி கொடுத்தாங்களா? ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க, ஒரு 40,000 பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் கவரு, செட்டு, மேட்டு இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு வெளியில். பட் நான் ஷோரூமில் பேசும்போது உங்களோட சாய்ஸ், அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எங்களோட பேக்கேஜில் வந்து நாங்கள் கொடுக்குறோம், பட் அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் வெளியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் சொன்னோம், நாங்கள் வெளியே பண்ணிக்கிறோன்னு அது ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் ஃபைனலாக உங்களுக்கு ஆன் ரோடு எவ்வளோ வந்துச்சு? 6,00,000 வந்துருச்சுங்க. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 6,00,000 பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய வண்டி, ஆமாம், இதே மாதிரி ஒரு நல்ல ரைட் கம்ஃபர்ட். ஸோ அதாவது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,80,000, மற்ற இன்சூரன்ஸ், ரூபா டேக்ஸு இது எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு 5,500 வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடும்போது ஒரு 6,20,000 வந்து 6,00,000 இந்த வண்டி கம்ப்ளீட்டாக வாட் எவர் என்னென்ன போட்டிருக்கீங்களோ எல்லாமே சேர்ந்து 6 lakhs. ஓகே. நல்லா இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா எடுத்து உள்ள செட்டு, சீட் கவரு, மேட்டு, ரிவர்ஸ் கேமரா இது எல்லாம் நம்ம போட்டிருக்கோங்க. ஓகே. ஸோ நீ இதுக்கு முன்னாடி என்னென்ன வண்டியெல்லாம் வச்சுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்விஃப்ட்டு வச்சுருந்தேங்க, டீசல் வண்டி. அது செகண்ட் ஹேண்டு தான் எடுத்தோம். அது எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஓட்டிகிட்டு இருந்துவிட்டு இப்போ ஹோண்டா அமேஸ் எடுத்தோம், டீசல் வண்டி. அது எடுத்து ஒரு 1 year ஓட்டிகிட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் புது வண்டியாக போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் பார்க்கும்போது பெலினாக்கு போனோம். பெலினாக்கு போய் புக் பண்ணலாம் ரேஞ்சுக்கு போயிட்டோம். பட்டு பிரதர் சொன்னதுனால சரி இந்த வண்டி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக போய் பார்த்துட்டு அப்புறம் இதுவே சூஸ் பண்ணி முடிவு பண்ணி எடுத்துட்டேங்க. ஓகே. மேஜர் ப்ராப்ளமாக சிட்ரானுக்கு எல்லோரும் சொல்கிறது பார்த்திங்கன்னா அதோடைய சர்வீஸ். ஓகே. ஏன்னா சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல தான் இருக்குது. அவங்க நெட்வொர்க் வந்து பெருசு பண்ணிட்டு வராங்க. ஸ்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே கோயம்புத்தூரில் வந்து இருக்குது, பட் சில இடங்கள்லாம் பக்கத்தில் கிடையாது. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு சர்வீஸ் பண்ணிங்களா இது வரைக்கும்? எனக்கு வந்து பஸ் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,800 கிலோமீட்டர் ஜஸ்ட் நான் ஓட்டியிருந்தேன். பட் அவங்களுக்கு தெரியாது, அவங்க கால் பண்ணாங்க, இந்த மாதிரி சர்வீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1,800 ஓட்டியிருந்தேன். ஒரு இந்த வாரத்தில் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி அன்ட்ரெஸ்ட்டில் நான் போக முடியல, அதனால் ஒரு 2,100 கிலோமீட்டரில் கொண்டு விட்டேன். அப்போ அவங்க கேட்டாங்க, கரெக்டாக 2,000 கொண்டு வந்து விட்டுருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் வந்து 10 அதாவது வந்து 10,000 கொண்டு வந்து விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டாலும் ஓகே, நீங்கள் ஜாஸ்தியாக மட்டும் ஓட்டாதீங்க, அப்போ தான் நம்ம ஏதாவது வாரண்டி கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வீஸ் நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிட்டிங்ஸ் அசம்பிள் பண்ணும்போது சின்ன ஒரு கிராக் விட்ருக்க மாட்டிருக்கு. உள்ளே வந்து அந்த லாக் ஏதோ கட் ஆயிருந்துச்சு உள்ளே. எனக்கும் தெரியல, வண்டி எடுக்கும்போதெல்லாம் தெரியல. அப்புறம் ரொம்ப நாள் ஓட்டுன கடைசியில் தான் எனக்கு அது தெரிஞ்சு.
இப்போ ஒரு ஒன்ட்ட பார்க்கும்போது என் பையன் சொன்னான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். நானும் அது ஃபோட்டோ எடுத்து அப்புறம் வச்சுருந்தேன். இப்போ சர்வீஸ்க்கு போகும்போது அவங்ககிட்ட எக்ஸிக்யூட்டிவ் சொன்னபோது அவங்க வந்துட்டு சரிங்க சார் நான் வாரண்டியில் க்ளைம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அப்போ அதுவுமே உங்களுக்கு ஹெட்லைட் வந்து புஷ் பண்ண மாற்றி கொடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹெட்லைட்டே ரீப்ளேஸ்மெண்ட். ஆமாம் ஃபுல்லாகவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு அந்த அதுக்கு ஏதாவது டைம் எடுத்துக்கிட்டாங்களா? இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போட்டால் ஒரு 2 days ஆகும் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வண்டி வேணும் நான் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க ஏதோ ஒன்று பண்ணி அன்றைக்கே எனக்கு ஒரு 1 hourல மாற்றி கொடுத்துட்டாங்க. மாற்றி கொடுத்துட்டு அந்த பழைய ஹெட்லைட்டும் போட்டாவும் எனக்கு காட்டிட்டாங்க. இந்த மாதிரி மாற்றிருக்குன்னு சொல்லி அவங்க அதை காட்டிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது சார்ஜ் பண்ணாங்களா? அதுக்குள்ள சார்ஜஸ் எதுவும் பண்ணலைங்க. அவங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க. பட் அதில் வந்து எஸ்ஏஜியில் வந்து அந்த டாட்டா ஷோரூமு பட் அவங்க தான் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் எஸ்ஜே வந்து நிறைய பிராண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. டாட்டா, ஸ்கோடா, சிட்ரான் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறாங்க. இது கோயம்புத்தூரில் வந்து சர்வீஸ் வந்து ஓகே நல்லா பண்ணுறாங்க. ஸோ சிட்ரானை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ரைட் அண்ட் கம்ஃபர்ட்டை தான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க. ஆமாங்க. ஸோ அதனால் நம்ம அதை ட்ரைவ் பண்ணிட்டே பேசுவோம். ஓகே வாங்க போகலாம். இந்த வண்டியை நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சின்ன வைப்ரேஷனோட ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டேரிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப சிறுசாகவும் இருக்குது. சிறுசாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஏசி போட்டுப்போம். ஸோ ஸ்டேரிங்கை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? ஸ்டேரிங் மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சிறுசாக இருக்குது. ரீசென்ட்ரும் ஆகுது. ஆமாம் ரீசெண்டாக ஆகிருங்க. நல்லா இருக்குது. உங்களுக்கு ரன்னிங்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா போட்டு ஒரு யூட்டர்ன் அடிக்கிறவோ அந்த ரிவேர்ஸ்க்கோ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேண்டியதில்லை. நார்மலாக ஒரு சும்மா ஒரு சின்ன விரலை வச்சு நம்ம விரலை வச்சே திருப்புற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆமாம். ஸோ ரொம்ப லைட்டாக வந்து ஈஸியாக திருப்ப முடியும். ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இதனுடைய சஸ்பென்ஷன் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு குழியில் இறக்கி ஏற்றுனீங்க, எதுவுமே ஒரு வாபிள் கிடையாது. இப்போ கேமராமேன் வேறு கேமரா எடுத்துகிட்டு இருக்கார் பார்த்தீங்கனால அவருக்கு ஒரு செக்அப் தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு சஸ்பென்ஸை பொறுத்தளவுக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, அது வந்து நோ கமெண்ட்ஸ். சஸ்பென்ஸை பொறுத்தளவுக்கு ஓகே. நீங்கள் எங்கேயாவது லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போனீங்களா? லாங் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நான் இப்போது கரூர் வரைக்கும் போயிட்டு வந்தேங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பைபாஸ் ஏரியாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாயிருக்கு. சஸ்பென்ஸ் பொறுத்தளவுக்கு ஓகேங்க. அதனால நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தபிள் தான். ஓகே. உங்கள் ஃபேமிலியாக தான் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்களா? ஃபேமிலி ட்ரைவ் பண்ணும்போது ஏன் இப்படி ஓட்டுறீங்க, ஏன் குழியில் விட்றீங்க, எங்களுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அதாவது வந்து சும்மா பொய் சொல்லக்கூடாது. உண்மையாகவே வந்து என் ஒய்ஃபெல்லாம் வந்து ஏதாவது ஒன்றுன்னா சொல்லிடுவா, எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, பிரேக் போடுறீங்க அப்படின்னு சொல்லுவா. அப்படி இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்லா இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட இன்ஜினை பற்றி பேசுவோம். சரிங்க. இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர்டெக் 82. ஆமாம். அதாவது சிட்ரானுடைய நான் டர்போ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். ஆமாங்க. 3 cylinder 1200cc இன்ஜின். ஆமாங்க. ஸோ இந்த இன்ஜின் நீங்கள் முன்னாடி டீசல் யூஸ் பண்ணிட்டு இருந்ததா சொன்னீங்க. ஆமாங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் வந்து ஆப்வியஸாக கம்மியாக தான் இருக்கும். கம்மி. ஆனால் உங்களுக்கு யூஸராக அது எப்படி இருக்குது? டே டு டே டிரைவிங்க்கு உங்களுக்கு பவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, லேக்னஸ் ஏதாவது இருக்கா? இல்லை டீசல் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த பெட்ரோல் வண்டிக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. பட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டும் போது எனக்கு அதனோட பிக்கப்பு இதெல்லாமே எனக்கு அந்த பவர் புல்லிங்கு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆச்சு. பட் ஒரு 10 days ஓட்டும் போது நமக்கு இந்த மைண்ட் செட்டப்புக்கு வரும்போது, இந்த வண்டியோட மைண்ட் செட்டப்புக்கு வரும்போது உங்களுக்கு அது நல்லா இருக்குது. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓட்ட அப்படியே பழகிட்டீங்க, செட் ஆகிட்டுங்க. ஓகே. நீங்கள் ஹைவேல என்ன ஸ்பீடில் போவீங்க? ஹைவேல ஸ்பீட் வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் வந்து ஹெல்ப் பண்ணுது? 120 வரைக்கும் போயிருக்கேங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நல்லா இருக்குது. அதுக்கு மேலே நான் போகல. நான் ஆக்சுவலாக நான் ஓட்டுறது ஒரு 80-90 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. லாங் போனாலும் சரி, இல்லை சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் சரி, நம்ம சின்ன வண்டிக்கு சின்ன வண்டியாகவும் இருக்கும், பெரிய வண்டிக்கு பெரிய வண்டியாகவும் இருக்குது. அதனால் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாதுங்க. ஓகே. இந்த கியர் போகிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிளச்சு எப்படி இருக்குது?
கிளச்சு அந்த டீசல் வண்டிக்கு இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. டீசல் வண்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த போது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ரெண்டாவது இந்த கியர் ஷிஃப்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் இந்த டேஷ்போர்டு வந்து போய் கை இடிக்கும். இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை இடிக்காது. நல்லாவே பேசிஸ் இருக்குது. உங்களோட டேஷ்போர்டுக்கும் நம்ம கீர் ராடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நமக்கு இப்போ பெல்னாவெலாம் பார்த்தீங்கன்னா போய் இப்போ ஃபஸ்ட் கியர் போடும்போது பார்த்தீங்கன்னா போய் இங்கே இடிக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் பேக்கில் வந்திருக்கலாமோன்னு எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. பட்டு பெல்னோ கம்பேர் பண்ணும்போது பட் இது நல்லா இருக்குது. அந்த பேசிஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லா டைமும் எல்லா கீரும் உழுகுது. கீர் போகிறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்? அது கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்குது. அதே மாதிரி சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இது ஆட்டோமேட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. பேக் முன்னாடி பின்னாடி போகிற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப் டவுன் ஆகிறதுக்கு இல்லை. பட் இதே போதும். நம்ம நார்மலாக உட்காந்து நம்ம எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் பேஸ் நல்லாவே தெரியும். நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு மற்ற வண்டியை பெல்னோவை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெல்னோவில் ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு குழியில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு இருக்குது. பின்னாடி சீட்டும் வந்து இதை விட கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி. பட் அவங்க பின்னாடி உட்காரவங்களுக்கு ரோடு நல்லா கிளியராக தெரியும். ஓகே, ஏன்னா ஸ்டேரிங்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டில்ட்டு எதுவுமே கொடுக்கல. ஆமாம். பட் நான் வந்து என்னோட வண்டியில் டில்ட்டு கொடுத்துருக்காங்க, ஹைட் அட்ஜஸ்டபிளும் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் நான் இதில் உட்காரும்போது ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. நல்லா ஹைட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா என் பொசிஷனுக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ நல்லா எனக்கு பானட் வந்து ஃபுல்லாகவே பானட் தெரியும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து ஓவரால் விசிபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது? விசிபிலிட்டி என்னோட ஹைட்டுக்கு ஓகே. அமேஸுக்கும் கூட பார்த்தீங்கன்னா கீழே இல்லை குழியில் உட்கார்ற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா நல்லாவே விசிபிள் நல்லாவே தெரியும். உங்கள் ரோடு கிளியரன்ஸ் நல்லாவே தெரியும். அதில் ஒன்றும் குறை சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ மைலேஜை பற்றி பேசுகிறோம். சரிங்க. நீங்கள் டீசல் அளவுக்கு இதில் மைலேஜ் இருக்காது, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, ஹைவேல எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, ஆவரேஜாக எவ்வளோ கிடைக்குது? சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 14லேருந்து 15. சரிங்க, அது எதிர்பார்த்துக்கலாங்க. அது அவ்வளோதான் வருது. லாங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 17 வரைக்கும் கிடச்சிது. அதுக்கு மேலே எனக்கு வரல. நான் ஃபஸ்ட் சர்வீஸில் கேட்டேன். இங்கே ஒரு 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் ஓடும் போது இன்ஜின் உங்களுக்கு செட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம், நீ ஓட்டி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி காட்டுது இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ இது வந்து சிட்டி அண்ட் ஹைவே கம்பைண்டாக உங்களுக்கு ஆவரேஜாக காட்டுது. எனக்கு தெரிஞ்ச ஹைவேல வந்து இனிமேல் கொஞ்சம் நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா என்னோட வண்டியில் நான் 20 வரைக்கும் எடுத்திருக்கேன் மைலேஜ். அது டர்போ ஆட்டோமேட்டிக்கில். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து அதிகமாக மைலேஜ் எடுக்க முடியும். கண்டிப்பாக. அதான் எனக்கு வந்து பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க. ஹைவேல வந்து ஒரு 16 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கு மேலே இல்லை. அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு 80 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போனோம்னா ஓகே. அதுக்கு மேலே போகும்போது அந்த மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. நான் அதையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சர்வீஸ் போகும்போது சொன்னேன். ஓகே, அவங்க இன்னைக்கு கொஞ்சம் ஓட்டுங்க சார், ஓட்டிட்டு சொல்லுங்கள், நம்ம அதை டியூன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இந்த வண்டியோட ஏசி பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலிக்கு போதுமான அளவுக்கு த்ரோ இருக்கா? நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ ஸ்பீடில் யூஸ் பண்ணுவீங்க, அதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக 2 பேர், நான் என் ஒய்ஃபு பையன் 2 பேர் போனாங்கன்னா நம்ம 1 வச்சாலே போதுங்க. இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு 4-5 பேர் 5 பேர் போகிற மாதிரி இருந்தால் நம்ம 2. ஏன்னா ஏன் 2க்குங்கிற போது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வெயில் நேரத்தில் அதாவது வந்து மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2வது பாயிண்டில் வச்சோம்னால ஃபுல் ஜில் ஆயிடுது. உங்களுக்கு பின்னாடி வரைக்கும் ஒரு சில டைம்லலாம் கம்மி பண்ணுங்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏசி நல்லா இருக்கு. ஏசி இந்த வண்டியில் வந்து ஒரு சில வண்டியில் ரியர் சீட்டில் வந்து ஏசி தனியாக கொடுப்பாங்க, இதில் கொடுக்கல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவைப்படலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது தேவை. ஃபேமிலி எப்பாவது ஏசி பத்தலன்னு சொல்லியிருக்காங்க? இல்லை அந்த கம்ப்ளைண்ட் ஏசி கம்மி பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, பத்தலைன்னு சொல்லலை. அந்தளவுக்கு ஏசி எல்லாம் நான் இது வரைக்கும் நான் சிங்கிளாக போனால் 1க்கு மேலே வைக்கவே மாட்டேன். ஃபேமிலி ஒரு 4-5 பேர் போகும்போது உங்களுக்கு 2 வைக்கிறோம். ஏன்னா நம்ம உள்ளே உட்காரும்போது பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் 2 வைக்கிறோம். அதுக்கு மேலே போகிறது இல்லைங்க அது. ஓகே நான் உட்காடுறேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதில்லை, நார்மலாக உட்காந்துக்கலாம். நார்மலாக உட்காந்துங்க நாங்கள் ஓகே. ஸ்டேரிங் எவ்வளோ வண்டி சாவி போகிறோம் தான் உங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய சீட் பொசிஷன் இல்லையா? ஆமாம், என்னோட சீட் பொசிஷன் இது. உங்களுக்கு ஹெட்ரூம் எப்படி இருக்குது? ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரன்ஸாக இருக்குது.
ஓகே. உங்களுக்கு பேசியாக இருக்குது. லெக் ரூம் எப்படி இருக்குது, அதே மாதிரி தை சப்போர்ட் எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லிடுங்க. எனக்கு இது வந்து நல்லா சப்போர்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியில் வந்தீங்கன்னா இது கிடைக்காது. அந்த சீட் பர்சன் வந்து நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு வண்டியில் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடும். நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி, ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது சப்போர்ட்டு. அதே மாதிரி கியர் ஷிஃப்ட் பண்ணுறக்கோ இல்லை கிளச்சுக்கோ எக்ஸலேட்டருக்கோ பிரேக்கோ எதுவுமே உங்களுக்கு அந்த அந்த நல்லா பேசியாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கனால வியூ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் குறையில. அப்படியே நீங்கள் ரியர் சீட் வந்து உங்கள் பொசிஷன்லேயே வச்சுக்கோங்க. ரியர் சீட்டில் வந்து உட்காந்து ரியர் சீட்டோட ஸ்பேஸ் பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பின்னாடி சீட்டுக்கு போகிறேன். இதுலேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கால் மட்டும் தூக்கி வைக்கணும்ல, அது மட்டும்தான் அந்த வண்டியில் ஒரு பேக்கு. பட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். நான் டிரைவர் சீட்டில் எப்படி உட்காந்தனோ அதே மாதிரி இருக்குது. இந்த பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இங்கே சப்போர்ட் நல்லா இருக்குது. நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி சீட்டில் வந்து கம்பல்சரியாக 3 பேர் உட்காரலாம். என்னோடய பாடிக்கு, உங்களோட பாடிக்கு 4 பேர் உட்காரலாம். கேமராவோட பாடிக்கு 5 பேர் உட்காரலாம். அந்தளவுக்கு நல்லா பேசியாக இருக்குது. அதே இறங்கும்போது கொஞ்சம் கீழே ஊனணும், அது மட்டும்தான். அப்படியே என்னுடைய பூட் ஸ்பேஸும் காட்டிடுங்க, பார்த்துக்கலாங்க. ஸோ நல்லாவே பூட் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு உண்டான ஒரு ட்ரிப் போகிற அளவுக்கு நமக்கு என்ன 315 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பேசிஸ் கிடைக்கும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டே வரலாம். அந்தளவுக்கு நமக்கு இடம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள், பிடிக்காத சில விஷயங்கள், அப்புறம் நீங்கள் இந்த வாங்கின பட்ஜெட்டுக்கு ஜஸ்டிஃபைபிளாக இருக்கா, அதில் நீங்கள் மிஸ் பண்ணுற சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் இல்லை. இந்த பம்பர் ஆகிட்டு ஒரு இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் கொடுக்கல. பார்சல் ஆமாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோரில் வந்து இந்த கேப் இதெல்லாம் கொடுக்கல. அப்புறம் நம்மளுக்கு இந்த மேட்டெல்லாம் உள்ளே ஒட்டுவாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணல. அதே மாதிரி அந்த டோர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த பீடிங்ஸ்லாம் வந்து ஒன்று கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கலாம். மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அதில் வந்து நல்லா சவுண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ஒரு சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா லப்பர் மெட்டீரியல்ஸ். ஆமாம், நல்லா ஒன்று கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருக்கலாம், அது பண்ணல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த லப்பர் பூட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் கொடுக்கல. கொஞ்சம் சின்னதாக அவங்க வந்து அந்த ரேட் பட்ஜெட்டுக்காண்டி அவங்க எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டில் கொடுக்குறதுக்காக எவ்வளோ காஸ்ட் கட்டிங் பண்ண முடியுமோ மேக்ஸிமமாக காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்லாவே நமக்கு தெரியுது. ஆமாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளேயும் அதே மாதிரி தான். உள்ளேயுமே ஒன்று கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். பட் எல்லாம் நார்மலாக நாப் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பட் நல்லாவே ஒன்று கொஞ்சம் டேஷ்போர்டு எல்லாமே கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கலாம். டிசைன் பொறுத்த ஓகே, பட்டு அந்த மெட்டீரியல் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து நெகட்டிவ்ஸ். ஆமாங்க. உங்களுக்கு இந்த வண்டியில் பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன? பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்ம அடுத்த வேரியண்ட்டுக்கு போகும்போது ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே. அதே மாதிரி பேஸ் வேரியண்ட்டு ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பேக்கில் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே பண்ணியிருந்திருக்கலாம். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரியர்லேயும் பவர் விண்டோ வந்து பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இது கொடுக்கல. ஓகே. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி ஒர்த்தபிள். ஸோ நீங்கள் வந்து இந்த பர்ச்சேஸ்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட்? அதிலலாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது, நல்லாயிருக்கு. நம்ம மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே. ஸோ இந்த வண்டி வந்து யாருக்கு செட் ஆகும், எந்த மாதிரி யூசர்ஸ் வந்து இந்த காரை வாங்கலாம்? இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஓகே. எதையுமே எதிர்பார்க்காம ரொம்ப எனக்கு அது வேணும் இது வேணும் இல்லாமல் நார்மலாக எனக்கு ஒரு சேஃப்டியாக போயிட்டு வரணும். ஒரு ஃபேமிலின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க போயிட்டு நீட்டாக போயிட்டு வரணும், சேஃப்டியாக போயிட்டு வரணும்னா இது ஓகே. அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 5 lakhs பட்ஜெட்டுக்கு இது ஓகே. ஏன்னா நம்ம போய் செகண்ட் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக இது நம்ம புதுசு எடுக்கும்போது இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு நம்ம தொந்தரவு இல்லாமல் நீட்டாக ஓட்டிகிட்ருக்கலாம். அவங்களுக்கு இது ஓகே. அது ரொம்ப எதிர்பார்ப்புகளோட இந்த வண்டிக்கு போக வேண்டாம். நார்மலான ஒரு எதிர்பார்ப்பு, நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்கும். நம்ம வந்து எடுத்ததுமே நம்ம சடன் பிக்கப்பு வேணும், ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நார்மலாக போயிட்டு நார்மலாக சேஃப்டியாக வரணும்னா இந்த வண்டி ஓகே. அவங்களுக்கு இது ஒர்த்து.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளாக நல்லா ஏசி இருக்கணும், ஏசி அவங்க ஃபேமிலி வந்து சேஃபாக போயிட்டு வரணும், அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு இது வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் வண்டி போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ரூபா ஒரு 3 லேக் இல்லை 4 லேக் அந்த ரேஞ்சுக்கு போகிறவங்க இருந்தால் தைரியமாக இந்த வண்டிக்கு நம்ம போயிடலாம். உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு 6 லேக் ஒரு 5.5 லேக் பட்ஜெட்லேயே உங்களுக்கு புது காரே புது கிடைக்கும். வண்டி கிடச்சிடும் உங்களுக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, டென்ஷன் இருக்காது. டென்ஷன் இருக்காது. இது போகணும், சர்வீஸ் போகணும், டீசல் ஆயில் மாற்றணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த யூசர் ரிவ்யூக்கு நமக்கு அவருடைய கார் கொடுத்த சுரேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அவரும் நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஹானஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். தேங்க்யூ சுரேஷ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஜி. ஸோ டைம் ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சுங்க. ஸோ லைட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, சாரி ஃபார் தட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த C3 பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையர்ஸுக்கு ஏற்ற கார்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இந்த 6 லேக் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு கார் கிடைக்குது, ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான கார் கிடைக்குது, ஒரு டீசெண்டான இன்ஜினோட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் காம்ப்ரமைஸோட இந்த காரை நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் ஒரு தடவை இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணால் ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரு செகண்ட்ஸ் கார் மார்க்கெட்டில் ஒரு 5 லேக் பட்ஜெட்டில் நீங்கள் கார் வாங்குறதுக்கு நீங்கள் ஆப்வியஸாக ஒரு புது காரே வந்து வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அண்ணாவை காண்டாக்ட் பண்ணி ஆன்சர் வாங்கி நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.